ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ரோட்டு கடை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட சுட இட்லி வச்சுட்டு அந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சட்னி தான். இது ரோட்டு கடையில் தான் இந்த சட்னி தான் ஃபேமஸ்ஸு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டான இட்லி சூடாக இருக்கும் போது அது கூட இது ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சி வந்ததும் அது கூடவே கடுகு சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சோம்ல அதை பேஸ்ட் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு காரத்துக்கும் கலருக்கும் கொஞ்சம் லைட்டாக கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணலாம். ஒரு டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி.